ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து பாஸ்போர்ட் சைஸில் வந்து அதாவது டேட் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அதாவது பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோ வந்து எப்போ எடுத்தீங்க அப்படிங்கிற டேட் வந்து மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அந்த டேட் வந்து இந்த 3 மாதத்துக்குள்ளே இந்த ஃபோட்டோ எடுத்த மாதிரி வந்து காமிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அது வந்து எப்படி ஒரு சில மொபைலில் வந்து கேலரிலே வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை எனக்கு வந்து அப்டேட்டடான மொபைல் கிடையாது எங்ககிட்ட, நாங்கள் வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேக் வாங்கின மொபைல் தான் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளே ஸ்டோரில் வந்து டாக் ஸ்கேனர் அப்படின்னு பண்ணிக்கோங்க. டாக் ஸ்கேனர் ஆப் வந்து எதுக்கெலாம் பயன்படுதுன்னா பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இமேஜ் வந்து ஜேபக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே அதாவது உங்களுக்கு எவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் ஆகுது. என்ன சஜஷன் நான் கொடுக்குற சஜஷன் வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஜேபக்குக்கு பெஸ்ட்டு ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக் ஸ்கேனர் தான் நல்லாயிருக்கும். ஸோ டாக் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டாக் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே ஆல்ரெடி வந்து கேலரி இருக்கும். கேலரி இல்லாமல் இந்த கேமரா, நான் இனிமேல் தான் எடுக்கவே போகிறேன் ஃபோட்டோ, நான் பிக் இன்னும் எடுக்கலை அப்படின்னு சொன்னிங்கன்னா பிக் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பிக் எடுக்கிறேன். நான் கீழே இருந்த மாதிரி இந்த ஃப்ளோர் டைல்ஸ் எடுத்தாச்சுங்களா? எடுத்துகிட்டு கன்வெர்ட் இது பண்ணிக்கோங்க, க்ராப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்து ஜஸ்ட் 2 செகண்ட் லேட்டாக டிக்குங்கிற சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி ஒரிஜினலில் வேணும்னாலும் ஒரிஜினல் செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எது தேவையோ செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்லலாம் ஃபோட்டோவுக்கு கீழே வந்து டேட் கொடுக்க சொல்கிறாங்க இல்லையா? அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெஸ்ட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு டெஸ்ட்டு அப்படிங்கிறதுல வந்து கொடுங்க. இங்கே வந்து எங்கேனாலும் நிற்கும். ஆனால் நம்மளுக்கு தேவை வந்து ஃபோட்டோவுக்கு கீழே தான் வந்து டைப் பண்ணணும் டேட்டை. இங்கே ட்ராக் பண்ணி வச்சுட்டு எடிட் டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மினிமம் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே 3 மந்த்ஸ்க்குள்ளே எடுத்த ஃபோட்டோஸ் தான் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நேற்று டேட்டோ இல்லை இன்றைக்கி டேட்டோ கூட நீங்கள் டேட் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ஆயிரும். உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து இந்த மாதிரி ஃபாண்ட்டு அந்த மாதிரி ஃபாண்ட்லாம் இல்லை. நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபால்ட்டே வைங்க. ஏன்னா இது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிற விஷயம். மேபி ஃபோட்டோ வந்து கீழே வந்து பிளாக் கலர் சுடிதாரோ இல்லை பிளாக் கலர் ட்ரெஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் கலரை வந்து ஒயிட்டாக ஆக்கிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது, ஓகே பரவாயில்ல அப்படின்னா வந்து பிளாக் கலர் உங்களுக்கு தேவைப்படுற கலர் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே டிக் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். சேவ் கொடுத்துட்டேன்னா பிடிஎஃபாக உங்களுக்கு வேணுமா இல்லை ஜேபக்காக வேணுமான்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து ஜேபிஜியில் கொடுத்துட்டிங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்டாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.